எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம நலனை தேடில நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம். தூக்கம் சரியா இல்லாத போது நம்மளுக்கு கவனிச்சுதறல ஆரம்பிச்சு அஜீரண கோளாறு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்குறதுன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 8 மணி நேரம் தூங்குறது தானே. நான் ஒரு 12 மணிக்கு படுத்து மறுநாள் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சுப்பேன். எனக்கு 8 மணி நேரம் தூக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நமக்குள்ளேயே ஒரு கெடிகாரம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. இந்த சிர்காடியன் ரிதம் தான் நம்ம எப்ப சாப்பிட்டா செரிமானம் ஆகும், நம்ம எப்ப தூங்கினா ஆழ்ந்த உறக்கம் வரும்ன்றது நம்ம உடலுக்கு சமிக்ஞை பண்ணும். இந்த சிர்காடியன் ரிதத்தை மீறி நம்ம செயல்படும் போது நம்ம உடம்புல கார்டிசால்ன்ற ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் தான் நம்மளுக்கு இந்த மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சிர்காடியன் ரிதம் படி நம்ம ஒரு 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள தூங்கினாதான் நம்மளுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். அது இல்லாம நம்ம நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டு ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ படுத்து மறுநாள் 8 மணி நேரத்துக்கு மேல தூங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க உடல் நீங்க ஏதோ ஆபத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த கார்டிசால் மாதிரி ஹார்மோன்ஸை அதிகமா செக்ரேட் பண்ணும். இதனால நம்ம உடல் பல ரசாயன மாற்றத்துக்கு உட்பட்டு மறுநாள் மறுபடியும் சோர்வா தான் எந்திரிப்போம். இந்த சிர்காடியன் ரிதம் படி ஒரு 8 மணிக்கு மேல நம்மளுக்கு மெலட்டனின் நம்ம தூக்கம் வரதுக்கான ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கிற நேரத்துல நம்ம தூங்குறதுக்கு தேவையான இணக்கமான சூழல்ல நம்ம படுக்கை அறையை அமைச்சிட்டு ஒரு 9ல இருந்து 10 மணிக்குள்ள முயற்சி பண்ணி தூங்கிட்டோம்னா மறுநாள் உற்சாகமான மனநிலையும் கிடைக்கும், உடல் நிலையும் ஆரோக்கியமா இருக்கும். இதை தொடர்ந்து 48 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாற்றத்தை நீங்களே உணர்வீங்கலாம் சொல்லி உருட்டல. நீங்க ஒரே ஒரு நாள் 9ல இருந்து 10 மணிக்குள்ள தூங்கி பாருங்க. உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பல மடங்கு மேம்பட்டிருக்கும். நீங்களே உணர்வீங்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.